கோனாய்பள்ளிங்கிற சின்ன கிராமத்துல பசவராஜு அப்புறம் காஞ்சனம்மாங்கிற தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. வயசான காரணத்தினால அவர் விவசாயம் செய்யறத நிறுத்திட்டாரு. அரசாங்கம் வழங்குற ஓய்வூதியத்தை வச்சு அந்த தம்பதிகள் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு திருமண வயசுல சீனு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள், ஏங்க நம்ம பையனோட கல்யாண விஷயம் என்னாச்சு? என் சிநேகிதர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேம்மா. ஏதாவது நல்ல சம்பந்தம் வந்தா கண்டிப்பா அவங்க நமக்கு சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் பண்றதுக்கு காசெல்லாம் வச்சிருக்கீங்களா? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் இருக்குமா. அது பத்தலன்னா கடன் வாங்கிக்கலாம். எதுக்குங்க கடன்லாம் வாங்கிக்கிட்டு? நம்ம பையன் பட்டணத்துல நல்ல வேலையில தானே இருக்கான். அவன் இதெல்லாம் பாத்துக்க மாட்டானா? அடி விடுடி, அவனுக்கு அவனோட செலவுகள் இருக்கும். ஆசை ஆசையா பெத்த புள்ளல, அவன் கல்யாணத்தை பிரம்மாண்டமா நம்மளே நடத்துவோம். நீங்க சொன்னா சரிதான், அப்படியே பண்ணிடலாம். பையனை ஒரு தடவை வீட்டுக்கு வர சொல்லி தகவல் அனுப்பலாமா? அதான் பண்டிகை வருது இல்லைங்க, அவனே தான் வரப்போறான். ஆ பண்டிகைக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அமையும். இப்படி காஞ்சனாமா சொன்னாங்க. நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் பசவராஜுவோட நண்பர் ரகுராமையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னடா பசவா, எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. அண்ணா, இப்பதான் வந்தீங்களா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் தங்கச்சி. நீங்க பேசிட்டே இருங்க, நான் உங்க 2 பேருக்கும் டீ எடுத்துட்டு வரேன். டீ வேண்டாம் தங்கச்சி, நல்ல அருமையா பாயாசம் வச்சு எடுத்துட்டு வா. உங்க 2 பேரோட வாயும் இனிக்க வேண்டாமா? எதுக்குடா, என்ன ஆச்சு இப்போ? உன் பையனுக்கு நல்ல சம்பந்தமா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா அண்ணா? அவங்களுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவங்க எனக்கு நெருங்கின சொந்தமும் கூட. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கடா. அப்படின்னா நீ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பையன் ஊருக்கு வரான், அதுக்கு அடுத்த நாளே பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேளு. சரிடா, அவங்க கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன். அப்படியே பாயாசம் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நாட்கள் நகருது. பண்டிகைக்காக சீனுவும் ஊருக்கு வந்தான். என்னடா சீனு, இப்பதான் வரியா? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க போலடா. வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு மாமா, அதனாலதான் வர முடியல. ரொம்ப மாறி போயிட்டடா நீ, செம அழகாயிட்ட. பட்டணத்து தண்ணி உனக்கு நல்ல ஒத்துக்குச்சு போலடா. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தண்ணி மாதிரி வராது மாமா. சரிடா சரி, பிரயாணம் பண்ணி ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, முதல்ல வீட்டுக்கு போ. சரிங்க மாமா, நான் சாயங்காலம் வந்து உங்களை பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு கிளம்பி போனான். வீட்ல காஞ்சனாம்மா பசவராஜு அவங்க வேலையில இருந்தாங்க. அம்மா, அப்பா, வீட்லதான் இருக்கீங்களா? டே சீனு, வந்துட்டியாடா? எவ்வளோ நாள் ஆச்சுடா என் பிள்ளைய பார்த்து. சரி சரி, போய் உங்க அப்பா பாரு. உன்னை நினைச்சு அவர் தான் ரொம்ப கவலையா இருக்காரு. அப்பா எங்க இருக்காருமா? பொளக்கடையில இருக்காருடா, போ. அப்பா, 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 நான் வந்துட்டேன்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? உங்க உடம்பு நல்லா இருக்கு இல்லையாப்பா? தம்பி சீனு, வந்துட்டியாடா? எப்படிப்பா இருக்க? சரி வா சாப்பிடலாம். எப்ப சாப்பிட்டதோ என்னவோ. ஆமாப்பா. வாடா, உனக்கு பிடிக்கும்னு பருப்பு குழம்பு செஞ்சிருக்கேன். அப்படி பாசத்தோட சாப்பாடு பரிமாறினாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசவராஜு மெதுவா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாரு. அப்பா சீனு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னப்பா சொல்லுங்க. உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. நம்ம ரகு மாமா தான் அந்த சம்பந்தம் கொண்டு வந்தாரு. பண்டிகை முடிஞ்சதும் பொண்ணு பார்க்க போலான்னு நான் சொல்லியிருக்கேன். உனக்கு அதுல சம்மதம் தானே? உன்கிட்ட கேட்காமலே முடிவு பண்ணிட்டோம்டா. நல்ல வரன் கைய விட்டு போக வேண்டான்னு. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லம்மா, உங்க இஷ்டம் தான் என்னோட இஷ்டம். நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொன்னா காஞ்சனா. திட்டமிட்டபடியே பண்டிகைக்கு அப்புறம் எல்லாரும் பொண்ணு பார்க்க போறாங்க. எல்லாம் நல்லபடியாவே நடந்து முடியுது. கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சு முடிச்சிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி சொன்னாங்க. பசவராஜு ஐயா, எங்களால வரதட்சணை எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் பரவாயில்லங்க, பொண்ணு குணவதியா இருந்தா அதுவே போதும். உங்களுக்கு பெரிய மனசு சம்பந்தி. என் பொண்ணை உங்க வீட்டுல கட்டி கொடுக்கறது நான் பண்ண அதிர்ஷ்டம். சரி சரி, நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. கல்யாண தேதி நெருங்கிருச்சு இல்லையா? கல்யாண வேலையெல்லாம் அங்க தலைக்கு மேல கிடக்குது. அப்படி சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பசவராஜு கிட்ட போதிய பணம் இல்லாததுனால கடன் வாங்கி திருமணத்தை நல்லபடியா முடிச்சு பட்டணத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நாட்களும் இப்படியே போச்சு. காஞ்சனா, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? இதோ எடுத்துட்டு வரேங்க. அப்படி டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா.
நாளையிலேந்து வயலுக்கு கூலி வேலைக்கு போலான்னு யோசிக்கிறேம்மா. என்னங்க நீங்க இப்ப உடம்பு ரொம்ப ரொம்ப சரியா இல்ல, மறுபடியும் இப்ப எதுக்குங்க வேலைக்கெல்லாம் போய்கிட்டு? நம்ம கதை நடக்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எக்கச்சக்கம் இருக்கு, அதையெல்லாம் அடைக்கணும். பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்தா நல்லதா வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். நாளைக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டாமா? ஆமாங்க, கல்யாணம் பண்றதோட எல்லாம் நின்றுமா? ஆமா, வேற என்ன நினைச்ச? கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவு அதிகமா தான் ஆயிடுச்சு. அந்த கடனை மட்டும் நம்ம தீர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்கு நம்ம பையன்கிட்டயே கேட்கலாம் இல்லையா? அதெல்லாம் வேண்டாமா, அவன் என்கிட்ட கேட்டான். நான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டேன். புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, பட்டணத்துல வேற தனி கொடுத்தனும் போயிருக்கான். அவனோட செலவு அவனுக்கு இருக்கும். பெத்த பிள்ளைகிட்ட கேக்குறதுக்கு எதுக்குங்க இவ்ளோ தயக்கம்? என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் காஞ்சனா. இப்படி சொன்னாரு பசவராஜு. அடுத்த நாள்ல இருந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. நாட்கள் போக போக அவரோட உடல் பலம் குறைஞ்சுக்கிட்டே போச்சு. உடல்நிலை இன்னும் மோசமாச்சு. ஒரு நாள் பலத்த மழை பெஞ்சதுனால அவர் வீட்லயே இருந்தாரு. ஏங்க, இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சிடும். வேண்டாமா, அவன் செலவு அவனுக்கு இருக்கும்ல. போட்டும், எப்பவோ உங்க சிநேகிதருக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கல்ல, அதை இப்பவாவது திருப்பித்தான்னு கேட்கலாம்ல. வேண்டாமா, அன்னைக்கு அவன் ஏதோ பெரிய கடன்ல இருக்கான்னு உதவி பண்ண, அவ்வளவுதான். இப்ப நீங்க கடன்ல இருக்கீங்கல்ல, நம்ம பணத்தை நம்ம திரும்ப கேக்குறதுல என்ன தயக்கம்? பெத்த புள்ளைகிட்டயும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? பரவாயில்ல விடுமா, எல்லாத்தையும் அடைச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. என்னத்த கொஞ்ச நாளோ என்னவோ, உங்க ஆரோக்கியம் தான் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி சொன்னா எவ்ளோ சொல்லியும் பசவராஜு கேட்கவே இல்ல. அப்படியே ஒரு நாள் வேலைக்கு போன இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இதை கேள்விப்பட்டு உடனடியா பட்டணத்துல இருந்து மகனும் மருமகளும் ஊருக்கு வந்தாங்க. அம்மா, அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? திடீர்னு உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஆமா அத்த, மாமாவுக்கு திடீர்னு என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. அது ஒன்னும் இல்லடா, லேசா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு, அவ்வளவுதான். நிஜமாவா? அப்பா எதுக்காக வெளியில கிளம்பி போனாரு? அது அது காய்கறி வாங்குறதுக்காக போனாருடா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க சங்கரையா வந்தாரு, வயலோட முதலாளி. காஞ்சனம்மா, இப்ப பசவராஜுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு தானே? இதோ இன்னைக்கு அவருக்கு சேர வேண்டிய பணம், இதோ உங்க கையில குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நன்றிங்க ஐயா. பணமா? பணம் எதுக்கு? நீங்க எதுக்காக எங்க அப்பாவுக்கு பணம் கொண்டு வந்தீங்க? அடடே, உனக்கு இதெல்லாம் தெரியாதாப்பா? அது சங்கரையா ஐயா, பையனுக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் சொல்லிக்கிறேன். இருங்க 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 ஐயா, நீங்களே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றவங்களா இருந்தா விஷயம் இவ்ளோ தூரம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவா, உன் கல்யாணத்துக்காக ஏதோ கடன் வாங்கி இருப்பாரு போல உங்க அப்பா. அதை சீக்கிரமா அடைக்கிறதுக்காக தினமும் என்னோட வயலுக்கு கூலி வேலைக்கு வராரு. சரி மாமா, நீங்க கிளம்புங்க. நாளையில இருந்து அப்பா உங்க வயலுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. சரிப்பா தம்பி, உன் இஷ்டம்தான். அப்படி சொல்லிட்டு சங்கரையா போயிட்டாரு. சங்கரையா போனதுக்கு அப்புறம் சீனு கோவமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, என்னம்மா இது? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? நான் உங்களுக்கு அவ்ளோ தூரம் அந்நியனா போயிட்டேனா? அப்படிலாம் இல்லடா, உங்க அப்பா தான் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. என்ன அத்தை நீங்களும், மாமா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆயிட போகுது? இது எல்லாமே உங்களோட எதிர்காலத்துக்காக தானம்மா. அம்மா, என்ன நீங்க படிக்க வச்சு இவ்ளோ பெரிய ஆளாக்கிருக்கீங்க. உங்களுக்காக இந்த சின்ன உதவியை கூட என்னால செய்ய முடியாதா? இப்படி சீனு பேசிட்டு இருக்கும்போது பசவராஜுக்கு நினைவு திரும்பிச்சு. டேய், இப்ப எனக்கு அப்படி என்னடா ஆயிடுச்சு? நான் நல்லா தானடா இப்ப இருக்கேன். என்னப்பா நல்லா இருக்கீங்க நீங்க? வீண் கௌரவம் பார்த்து இவ்ளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டுருக்கீங்க. கொடுத்த கடனை கேட்க மாட்டீங்க, அடைக்க வேண்டிய கடனை பத்தி சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. எனக்கு எதுவும் ஆகலடா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். இனி போதும், நிறுத்துங்கப்பா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. இனிமேல இருந்து அந்த கடனை தீக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். இந்த சுமைய நம்ம 2 பேரும் சேர்ந்தே சுமக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம் அத்தை, எங்க கூட கிளம்பி நீங்க பட்டணத்துக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கேயே இருக்கலாம். ஆமா ஆமா, இங்கே இருந்தா அப்பா மறுபடியும் வேலைக்கு போறேன்னு எந்திரிச்சு ஓடிடுவாரு. இல்லடா, வேணும்னா ஒரு 4 நாள் அங்க இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்துடுறோம். இந்த மண்ணிலேயே வாழ்ந்து பழகிட்டோம். பட்டணம்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. சரிங்கப்பா, உங்க இஷ்டம்தான். ஆனா இனிமேலாவது எதுக்கும் தயங்காம
உண்மையான விஷயம் என்னவோ அதை என்கிட்ட சொல்லுங்க. சரிடா சரி, சொல்றேன். இப்படி சொன்னாரு பசவராஜு. அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து அந்த கடன் அடைச்சாங்க. உறவுகள் பலமா இருக்கணும்னா மனசுல உள்ளத வெளிப்படையா பேசணும். வீணான தயக்கம் நம்மள நம்ம சொந்தங்கள் கிட்ட இருந்து பிரிக்கதான் செய்யும். அனந்தப்பள்ளியில ராமு சோமுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. சோமு தன்னோட பேருக்கு ஏத்த மாதிரி சோம்பேறியாவே தான் இருந்தான். எந்த வேலையும் செய்யாம ரொம்ப அதிக விளைச்சலா நடந்துக்குவான். ராமு சோமுவை எந்த கஷ்டத்துலயும் சிக்காம பாத்துக்குவான். எப்படியாவது சோமுவை சரியான வழியில கொண்டு வர ராமு எப்பவும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். ஆனா எத்தனை முயற்சிகள் செஞ்சாலும் சோமுவோட அதிக புத்திசாலித்தனத்தினால அவன் சிக்கல்ல தான் மாட்டிக்குவான். ஒரு நாள் ராமுவும் சோமுவும் ஊர் மத்தியில இருக்கிற மரத்தடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏ ராமு, நான் சின்னதா ஏதாவது ஒரு வேலை செஞ்சா கூட திரும்ப திரும்ப அது பெரிய தலைவலியா வந்து முடியுது. நான் எப்படிடா இந்த வாழ்க்கையில முன்னேற போறேன் சொல்ல. சோமு, வாழ்க்கையில மேல வரணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு பாரு, அதுதான்ப்பா பெரிய விஷயம். நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது நான் பெரிய ஆளா ஆக்கி காட்டுறேன். அப்படி இல்லாட்டி போனா ஊர் மொத்தமும் என்ன சோம்பேறின்னு சொல்லுது, அறிவில்லாதவன் தத்தின்னு என்னென்னவோ சொல்றாங்க. ஒவ்வொரு சமயத்துல என் மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்குடா. எதையும் சாதிக்காம இப்படியே போய் சேர்ந்துருவனோன்னு. அப்படி போயிட்டா நமக்குன்னு என்ன அடையாளம் இருக்கும்? சோமு, நீ எதையாவது சாதிக்கணும்னு முயற்சி எடுக்கணும்னு சொல்ற பாத்தியா, அப்படின்னா நீ முதல் அடி எடுத்து வச்சுட்ட. உனக்கு நான் உதவி பண்றேன்பா. எப்படிடா? என்ன செய்ய சொல்ற? ஏதாவது வேலை செய்யணும்னா? ஐயோ, என்னால ரொம்ப கஷ்டப்படலாம் முடியாது. சரி, ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னா அது என்கிட்ட சரியான முதலீடும் இல்ல. ஆஹா, என்கிட்ட முதலீடு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும் சொல்லு. வேற என்னதான் செய்யணும்னு நீ சொல்ற? கவலைப்படாதடா, உனக்கு நான் வியாபாரமே அமைச்சு கொடுக்கறேன். ஆனா நீ தைரியமா இருக்கணும். வியாபாரத்துல லாப நஷ்டங்கள் சகஜம்தான். லாபம் வரும்போது ஒரேடியா குதிக்காம இருக்கணும், நஷ்டம் வரும்போது ஒரேடியா துவண்டு போகாம இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல வியாபாரிக்குரிய குணம். வியாபாரமா? என்ன செய்யணும்? இந்த தடவை என்னோட நிலத்துல தக்காளி பயிர் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு. அதிக விளைச்சலும் வந்திருக்கு. என் நிலத்துல இருந்து நீ தக்காளிங்களை எடுத்துட்டு போய் ஊர்ல வித்து வர்ற லாபத்துல எனக்கும் கொஞ்சம் கொடு. உனக்கு இதுல சம்மதம் தானே? அப்போ நான் முதலீடு போட வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு சொல்ல வர. ஏன்னா நிலம் உன்னோடது, நீ உன்னோட தக்காளியை என்கிட்ட கொடுக்கற. அத வித்து வர லாபத்தை 2 பேரும் சரியா பங்கு போட்டுக்கலாம். அடேங்க அப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இப்பவே நீ ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டடோய். ராமுவோட நண்பனா இருந்துட்டு இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படி? சரி, நாளையில இருந்தே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அதன்படியே ராமுவும் சோமுவும் தோட்டத்துக்கு போய் தக்காளிய பறிச்சு ஒரு பெரிய குடையில எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாங்க. ஊர்ல ஒரு மரத்தடியில தக்காளிங்களை வச்சு சோமு விற்க ஆரம்பிச்சான். ராமுவுக்கு வேலை இருந்ததுனால பக்கமா போயிட்டான். சோமு கிட்ட எவ்வளோ நேரமாகியும் தக்காளிங்க வாங்க யாருமே வரல. அவன் சலிப்போட உட்கார்ந்துருந்தான். அப்ப பக்கத்துல ஒரு நாய் பசியால கத்திக்கிட்டே இருந்துச்சு. சுத்தி இருந்தவங்க அந்த நாய்க்கு சாப்பிட எதுவும் கொடுக்காம அதை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சோமு, ஐயோ, அந்த நாய் ரொம்ப பசியில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் எதுவும் அதுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரியும் இருக்கே. இப்படி நினைச்சு அவன் கிட்ட இருந்த தக்காளிங்களை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு நாய்க்கு போட்டான். இத பார்த்து அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் சோமுவை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராமு வந்தான். இவங்க எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு, இப்போ எதுக்கு எல்லாரும் இப்படி நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏ ராமு, இங்க பாரு, உன்னோட நண்பன் என்ன பண்ணிருக்கான்னு. நாய் ரொம்ப பசியா இருக்குன்னு தக்காளிங்களை எடுத்துட்டு வந்து நாய்க்கு போட்டிருக்கான். நாய் எங்கேயாவது தக்காளி சாப்பிடுமா? அதுக்கு தான் சிரிச்சிட்டு இருக்கோம். சோமு நாய்க்கு தக்காளி போட்டதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது. அது அவனோட இரக்க குணம். அதோட பசிய தீக்கணும்னு தான் அவன் நினைச்சானே தவிர அந்த நாய் தக்காளிய சாப்பிடுமா சாப்பிடாதாங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்க இவ்ளோ பேர் இங்க இருந்தீங்களே, பசியில வாடிக்கிட்டு இருக்கிற இந்த நாயை யாராவது கவனிச்சீங்களா? உங்க பக்கத்துல வந்தப்போ அதை விரட்டி அடிக்கணும்னு தான் நினைச்சீங்களே தவிர அதோட பசிய தீக்கணும்னு யாராவது நினைச்சீங்களா? ஆனா என் நண்பன் அந்த நாயோட பசிய தீக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா அதை எப்படி பண்ணணும்னு சரியா தெரியாததுனால இப்படி பண்ணிட்டான். பசிய தீக்கணும்னு சோமுக்கு வந்த எண்ணம் தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குலாம் வராததுக்கு நீங்கள்லாம் வெக்கப்படணும். அப்படி ராமு அங்கிருந்தவங்களுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வச்சான். சோமுவை பார்த்து அவனோட அறியாமைய நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டான்.
ராமு, நான் செஞ்சது தப்பாடா. அது பசியால கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம என்கிட்ட இருந்த தக்காளியை எடுத்து போட்டேன். அதுக்கு அவங்க எல்லாரும் என்ன கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அது பசிய தீக்கணும்னு நினைச்ச உன்னோட இரக்க குணம் ரொம்ப பெரிய விஷயம் சோமு. இதெல்லாம் புரிஞ்சுக்காதவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. நீ உன்னோட வியாபாரத்துல மட்டும் இப்ப கவனத்தை செலுத்து. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்தை கவனிச்சாங்க. கொஞ்சம் வித்து போச்சு, நிறைய தக்காளி மீதமாயிடுச்சு. சாயங்காலம் ஆனதும் சோமு ரொம்ப கவலையோட இருந்தான். சோமு, ஏன்டா இவ்ளோ சோகமா இருக்க? நம்ம இன்னைக்கு தாண்டா வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். ஆனா வியாபாரம் சரியாவே நடக்கல பாரேன். தக்காளிங்க நிறைய மிச்சமாயிடுச்சுல்ல, அதனாலதான். சோமு, நான் நேத்தே உனக்கு சொன்னேன்ல, வியாபாரத்துல லாப நஷ்டங்கள் சகஜம்தான்னு. ஒரே ஒரு நாளுக்கே இப்படி நீ துவண்டு போயிட்டேனா வியாபாரத்தை எப்படி நடத்துறது? பரவாயில்லடா, நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். வா, முதல்ல கிளம்பு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம், வா. இப்படி சோமுக்கு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போனான். மறுநாள் காலையில மறுபடியும் தக்காளியோட அதே மரத்தடியில வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. சோமு, நான் கொஞ்சம் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வியாபாரத்தை ஜாகிரதையா பாத்துக்கோடா. மறுபடியும் நாய்க்கு தக்காளி எதுவும் வச்சிடாத. வைக்க மாட்டேன்டா, நீ போயிட்டு வா. இங்க இருக்கிற வியாபாரத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராமு வயலுக்கு போயிட்டான். சோமு தக்காளிங்க விக்காததுனால அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பாத்துட்டே இருந்தான். அப்போ அந்த இடத்துக்கு லிங்கையா வந்தாரு. என்னையா சோமு, நேத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வியாபாரம் சரியா நடக்கல போல இருக்க. இன்னைக்காவது தக்காளி எல்லாம் வித்துருவியா இல்லையா? ஆமாங்கய்யா, சரியா விக்கதான் முடியல. இன்னைக்கு எப்படியாவது இந்த தக்காளி எல்லாத்தையும் வித்துறணும். இல்லனா ராமு கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாவம் ராமு, எந்த முதலீடும் எதிர்பார்க்காம எனக்கு தக்காளியை கொடுத்தான். ஆனா நான் தான் சரியா விக்க முடியாம கஷ்டப்படுறேன். இன்னைக்கு எப்படியாவது இந்த தக்காளி எல்லாம் வித்துறணும். இல்லனா ராமு மூஞ்சில முழிக்கவே முடியாது. இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா வியாபாரம் எப்படிப்பா நடக்கும்? நம்ம தான் வீடு வீடா கொண்டு போய் விக்கணும். அப்பதானே வியாபாரம் நல்லபடியா நடக்கும். அட ஆமாங்கண்ணா, நல்ல யோசனை தான் சொன்னீங்க. ஆனா இவ்ளோ தக்காளிய என்னால தனி ஒருத்தனா எப்படி சுமந்துட்டு போக முடியும்? சரி, ஒண்ணு செய்வோம். நீ இங்கே இருந்துக்கோ. நான் கொஞ்சம் தக்காளிங்களை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள சுத்தி வித்துட்டு வரேன். எவ்வளோ பாரத்தை வேணாலும் என்னால சுமக்க முடியும். எனக்கு கொஞ்சம் தக்காளிங்களை எடுத்து கொடு. ரொம்ப பெரிய உதவிங்கண்ணா. சரி, நான் இங்கே இருக்கேன். நீங்க போய் வித்துட்டு வாங்க. இப்படி தக்காளிங்க எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு தலையில வச்சுக்கிட்டு லிங்கையா போயிட்டாரு. போன லிங்கையா எவ்வளோ நேரம் ஆகியும் திரும்ப வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ராமு தான் வந்தான். ராமு வரும்போது சோமு மரத்தடியில படுத்துக்கிட்டு முகத்துல துணிய போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தான். அடடே சோமு, தக்காளி எல்லாத்தையும் நீ வித்துட்டியா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இன்னும் லிங்கையா அண்ணா திரும்பி வரலையே. லிங்கையா திரும்பி எதுக்கு வரணும்? சோமு ராமு கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னான். கொஞ்ச நேரத்துல லிங்கையா அண்ணா வந்துடுவாரு. சோமு, நீ ஏமாந்து போயிட்டடா. லிங்கையா சுத்த மோசக்காரன். எல்லார்ட்டையும் இந்த மாதிரி தான் மாய்மால வார்த்தைகள்லாம் பேசி ஏமாத்திட்டு இருப்பான். இன்னைக்கு லிங்கையா கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. அவன் திரும்பி வரமாட்டான்டா. ராமு, நிஜமாவே நான் மோசம் போயிட்டனாடா. ஐயோ அப்படின்னு பெருசா அழ ஆரம்பிச்சான். சோமு, வருத்தப்படாதடா. ஏதோ ஒரு நாள் உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா தீந்து போயிடும். என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தாண்டா. என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு தக்காளிங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்த. பதிலுக்கு என்னால உனக்கு எதுவுமே கொடுக்க முடியாம போச்சே. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லடா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப எதுவும் கவலைப்படாம வீட்டுக்கு கிளம்பி போ. அப்படி சொல்லி ராமு சோமுக்கு தைரியம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா சோமு கவலையோட வீட்டுக்கு போகாம ஊர் கடைசியில இருக்கிற மரத்தடியில உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தான். அப்படி யோசிச்சுக்கிட்டே அங்கேயே தூங்கி போயிட்டான். நள்ளிரவுல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து பாக்குறான். கொஞ்ச தூரத்துல 2 திருடர்கள் யாரோ ஒருத்தர்ட்ட கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் கத்திக்கிட்டே இருந்தாரு. சோமு அவரை காப்பாத்துறதுக்காக போனான். தைரியமா வேகமா முன்னாடி போனான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் வரேன். டேய், ஒரு அடி முன்னால எடுத்து வச்சேன்னா இந்த கத்தியால குத்தி கொன்னுடுவேன். போ, பின்னாடி போ. நாங்க 2 பேர் இருக்கோம். நீ ஒருத்தந்தான். எங்க கிட்ட கத்தி கூட இருக்கு. வந்த வழியா திரும்பி போயிடு. இல்லேனா அனாவசியமா செத்து போயிடுவ. சோமு கொஞ்சம் பயத்தோட ஒரு அடி பின்னால் எடுத்து வச்சான்.
அப்போ கடந்த காலத்துல ராமு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீ எந்த இடத்துல பயந்து போய் அப்படியே நிக்கிறியோ அந்த இடத்துல தைரியமா நின்னு அந்த வேலைய செஞ்சு முடிடா. அப்பதான் நீ ஜெயிச்ச மாதிரி ஆகும். சோமுக்கு ராமு சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பக்கத்துல இருந்த கல்லெல்லாத்தையும் எடுத்து தூரத்துல இருந்து அந்த திருடர்களை விரட்டி அடிக்கிறான். திருடங்களும் பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. டேய் சோமு, இவ்ளோ தைரியமா அந்த திருடங்க கூட சண்டை போட்டது நீயாடா? உனக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்துடா வந்துச்சு? தைரியமா இருக்கிறது எப்படின்னு என் நண்பன் எனக்கு சொல்லி கொடுத்தான். அத நான் கடைபிடிச்சேன், அவ்வளவுதான். நீங்க தைரியமா இப்ப வீட்டுக்கு திரும்பி போகலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அந்த திருடர்கள் திரும்பி வந்தா அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறான். மறுநாள் சோமு செஞ்ச வீர செயலை பத்தி அந்த ஆள் ஊர் முழுக்க தெரியப்படுத்துறாரு. இத கேட்ட ராமு ரொம்ப சந்தோஷமா நண்பனை பாக்குறதுக்கு ஓடோடி வந்தான். டே சோமு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ராத்திரி திருடர்களை விரட்டி அடிச்சியாமே? ஆமா ராமு, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். உனக்கு இவ்ளோ தைரியம் எப்படிடா வந்துச்சு? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ராமு, நீ தானே சொன்ன எங்க பயத்தோட அப்படியே நின்னு போறியோ அங்கேயே தைரியமா நின்னு முன்னால போகணும்னு. அதத்தான் பண்ண. நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறேன்னு உன்னை தைரியப்படுத்துறதுக்காக அப்படி சொன்ன. ஆனா அந்த வார்த்தைகளே உன்னை இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாத்திடுச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வந்து சோமுவ பஞ்சாயத்து தலைவர் கூட்டிட்டு வர சொன்னதா சொல்றாரு. ராமுவும் சோமுவும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு போறாங்க. பஞ்சாயத்து தலைவர், சோமு, நீ ராத்திரி காட்டின வீர செயலுக்கு உன்னை பாராட்டுறதுக்காக தான் இங்க உன்னை வரவழைச்சோம். அது மட்டும் இல்லாம இன்னையிலிருந்து நம்ம கிராமத்துக்கு உன்னை தலைமை காவலாளியா நியமிக்கிறேன். இனிமே இந்த ஊரை சுத்தி எந்த தப்பு காரியமும் எந்த திருட்டுத்தனங்களும் நடக்காம நீதான் காவல் காக்கணும். அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கறேன். இதுக்கிடையில அங்க லிங்கையா வந்து, சோமு, நேத்து நான் பண்ணின தப்புக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. இந்தாப்பா உன் தக்காளிய வித்த காசு இதோ. அப்படி பணத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நான் இன்னைக்கு இவ்ளோ தைரியமா மாற காரணம் ராமு தான். ராமு எனக்கு கொடுத்த தைரியத்தால தான் இன்னைக்கு நான் இதை சாதிக்க முடிஞ்சது. ராமு மாதிரி ஒரு நண்பன் இருந்தா வாழ்க்கையில முன்னேறிட்டே போலாம். அவன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். சோமுவோட வார்த்தைகளை கேட்டு ராமு ரொம்ப சந்தோஷப்படுறான். அன்னைய நாள்ல இருந்து சோமு அந்த கிராமத்தோட காவலாளியா கடமைகளை செஞ்சுட்டு இருக்கான். ஓய்வு நேரங்கள்ல ராமுவும் சோமுவும் சேர்ந்து தக்காளிங்களை வித்து வியாபாரம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க.